உலக அற்புதங்களில் இடம் பிடித்திருக்கும் பெருமைப்படத்தக்க கட்டுமானங்கள் நம் நாட்டில் ஏராளம் உண்டு. இந்தியாவில் மேலிருந்து கீழாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? படிகள் இறங்கி கீழே சென்றால் 1000த்திற்கு அதிகமான சிற்பங்களுடன் மிக அழகாக காட்சியளிக்கும் ஆலயத்தை பற்றியே இந்த காணொளி. 900 வருடங்களுக்கு முன்பு சரஸ்வதி நதிக்கரையில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயமே ராணி கி வாவ். சோழங்கி வம்சத்தின் ராஜபுத்திர மன்னராகிய ராஜா பீமதேவனின் நினைவாக அவரது மனைவி உதயமதியால் கட்டத் தொடங்கி அவரது மகன் முதலாம் கர்ணதேவனால் இவ்வாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு ராணியின் அன்பின் அடையாளமான இதற்கு ராணி கி வாவ் என பெயர் சூட்டப்பட்டது. அதிக ஆலயங்கள் இந்தியாவில் இருந்தாலும் தலைகீழாக அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த ஆலயம் மற்ற ஆலயங்களிலிருந்து வித்தியாசமாகிறது. சாதாரணமாக கீழிருந்து மேலாக ஏறிச் சென்று பிரதிஷ்டை இருக்கும் இடத்தை கும்பிடுவோம். படிக்கிணறான ராணி கி வாவ் மேலிருந்து கீழாக 7 அடுக்கு கீழ்நோக்கி சென்று முடிவில் இருக்கும் கிணற்றை அடைவோம். தலைகீழாக அமைக்கப்பட்ட கோயில் போல சிற்பங்களால் நிறைந்த ஒரு அற்புத கட்டிடமாகும். இதன் வரலாறானது சோழங்கி வம்சத்தை சேர்ந்த முதலாம் பீமதேவன் மன்னரின் ஆட்சி காலத்துடன் தொடர்புடையது. 11ஆம் நூற்றாண்டில் மன்னன் பீமதேவன் இறந்த பிறகு அவரது நினைவாக அவரது மனைவி ராணி உதயமதி இந்த கிணற்றை கட்டத் தொடங்கினார். பின்னர் இவர்களது மகன் முதலாம் கர்ணதேவனால் இதில் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கிணறானது 7 அடுக்குகளாக தலைகீழாக கோயில் போன்று வடிவமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். சரஸ்வதி ஆற்றின் கரையில் அமைந்திருந்த இந்த கிணறானது நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் வண்டல் மண் படிவங்களால் மண்ணல் புதைந்து போனது. பின்னர் 1960களில் இந்திய தொல்லியல் துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு 1980களில் மீட்கப்பட்டது. இதன் சிறப்பான பிரம்மாண்டமான கட்டிடக்கலையே தனித்துவமானது. 64 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம் மற்றும் 27 மீட்டர் ஆழம் கொண்ட சுவர்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெரிய சிற்பங்களும் 1000த்திற்கு மேற்பட்ட சிறிய சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. இதில் மதம் சார்ந்த புராண கதைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பல சிற்பங்களை காணலாம். விஷ்ணுவின் 10 அவதாரங்களாகிய மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்மர், வாமனர், பரசுராமர், ராமர், பலராமர், புத்தர் மற்றும் கல்கி ஆகியவை மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தசவதாரங்கள் தவிர மகிஷாசுரமர்த்தினி, நாககன்னிகள், யோகினிகள், தேவதைகள், அப்சரசுகள் மற்றும் பல்வேறு சமூக நிகழ்வுகளை சித்தரிக்கும் சிற்பங்களும் இந்த கிணற்றில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் வடிவமைப்பு நீரின் புனிதத்தன்மையை வலியுறுத்துவதாக கருதப்படுகிறது. இது வெறும் நினைவு சின்னம் மட்டுமல்ல, அக்காலத்தின் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக ஒரு சிறந்த அமைப்பாகவும் செயல்பட்டுள்ளது. இதிகாசம், புராணங்கள் மற்றும் சுவர் ஓவியங்கள் நிறைந்த ராணி கி வாவ் 2016இல் யுனெஸ்கோவால் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. பழங்கால கட்டிடங்களில் கண்டுவரும் ஒரு தனித்துவமே உள்ளிருந்து வெளியே செல்லும் சுரங்கப்பாதை. அதுபோலவே ராணி கி வாவின் கடைசி படியின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை வெளியே செல்கிறது. இது அடுத்துள்ள சிப்பூருக்கு செல்லும் ஒரு வழியே. இதன் உட்பகுதிகள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் காணப்படுவதால் கிணற்றின் நீர் விசேஷமாகிறது. அன்றைய காலத்தில் பல நோய்களிலிருந்து விடுபட மருந்தாக இந்த கிணற்றின் நீர் உபயோகப்பட்டிருக்கிறது. ராணி கி வாவ் மூலம் அன்றைய மன்னர்களின் நீர் மேலாண்மையை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய 100 ரூபாய் நோட்டின் ராணி கி வாவின் படம் அச்சிடப்பட்ட பிறகு அது அதிகமாக கவனம் பெற்றது. தற்போது இப்பகுதி அதிக சுற்றுலா பயணிகள் செல்லும் இடமாக காட்சியளிக்கிறது.